ஸோ மச்சான் ஃபைனலி நம்ம ஜான் விக் யூனிவர்ஸ்லேருந்து ஸ்பின் ஆஃப் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுதான் நம்ம பேலரினா. அண்ட் இந்த படத்தை நான் மட்டும் இல்லை, என்னோட சேர்ந்து நிறைய ஆடியன்ஸ் தியேட்டரில் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸை இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எவா மார்க்ரோன்ற கேரக்டரு, இந்த கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுது ஆனா டி ஆர்மஸ், இந்த படத்தோடைய லீட் ஹீரோயின். அண்ட் இந்த படத்தோடைய ஃபுல் கதையை அவங்களுடைய அரவுண்ட் தான் சுற்றும். ஏன்னா இந்த படத்தில் அவங்க அப்பாவை யாரோ கொண்டுட்டாங்க, அதுக்கான ரிவெஞ்ச் எடுக்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி வந்து ஜான் விக் ஃப்ரான்ச்சைஸிக்கு புதுசு கிடையாது. ஏன்னா ஜான் விக்கோடைய கதையும் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியில இருந்தா ஆரம்பிக்கும். அங்க நம்ம ஜான் விக் வந்து அவனுடைய நாய்க்காக சண்டை போட்டான். அண்ட் இங்கே நம்ம ஆனா டி ஆர்மஸ் அவங்களுடைய அப்பாக்காக சண்டை போடுறாங்க. இந்த படம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இதோடைய எக்ஸிகியூஷன் அண்ட் இதோடைய ப்ரூட்டாலிட்டி ஆக்ஷன் தான். ஏன்னா இந்த ஃபுல் படத்தில் வந்து எந்த இடத்துலையுமே ஆடியன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆகல. என்னென்னலாம் அவங்க வந்து மனசில் யோசிச்சுட்டு வந்தாங்களோ, அவங்களுக்கு பார்க்கணும்னு நினச்சாங்களோ, அந்த ப்ரூட்டாலிட்டி ஆக்ஷனாக இருக்கட்டும், ஸ்டோரி எக்ஸிக்யூஷனாக இருக்கட்டும், அண்ட் ஸ்டோரியை ஒரு விஷயமா டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக மேக்கர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் தான் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ்க்கு என்டர்டெய்னிங்காகவே இருந்தது. இந்த படத்தில் ஆனா டி ஆர்மஸோடைய ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக பிடிச்சது வந்து நம்ம கியானோ ரீவ்ஸ் கூட ஆனா டி ஆர்மஸ் சண்டை போடுறது தான். ஏன்னா இந்த மெயின் லீட் ஆக்டர் ரெண்டு பேருமே ஒன்றா சண்டை போடும்போது ஆடியன்ஸோடைய என்டர்டெய்னிங் லெவல் வேற லெவலுக்கு போயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆனா டி ஆர்மஸை நீங்கள் பிக் ஸ்க்ரீனில் ஆக்ஷன் பண்ணும்போது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த படத்தோடைய டோட்டல் ரன் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 2 மணி நேரம் தான். அண்ட் அந்த 2 மணி நேரத்தில் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே போரிங்காகவே ஃபீல் ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படத்துலையாவது ஏதாவது போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குமான்ட்டு. அந்த மாதிரி எந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனும் இந்த படத்தில் இல்லை. நார்மலாக படம் முடிஞ்சதும் எந்திரிச்சு வெளியே வந்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்துலேயே இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் படம் தான் நான் சொல்லுவேன். அப்படி நீங்கள் பேலரினா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.